அவனை அசிங்கமா கேவலமா எவ்வளவு வாட்டி திட்டினாலும் அந்த நாய் வந்து சூர்யா இஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஆனா வெளியில மட்டும் பெரிய பர்க் மாதிரி காட்டிக்க வேண்டியது. மீரா மித்துன் வந்து அவுத்து போட்டு அவ வந்து ஒரு தேவடியா. மாஸ்டர் படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகாது, எல்லாமே சும்மா ஓலா கேப் தான். அண்ட் சூரரை போட்டுறேன்னா இட்ஸ் அ பிக் ஃப்ளாப். எடப்பாடிக்கு எஜுகேஷன் இல்லை, டிசிஷன்ஸ் இல்லை, வயசு இல்லை, எனர்ஜி இல்லை, எதுவுமே இல்லை. ரஜினி பாத்தீங்கன்னா டிஸ்னா சொல்லியிருக்காரு. இன்னும் அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கேட்பேன். he is just an actor, he cannot rule the state. இப்போ உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல், ஃபர்ஸ்ட் அது டிராமாவா போய்யான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஹாய் வியர்ஸ், இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம்னா கான்ட்ரவர்சியோட மறு உருவம்னே சொல்லலாம். வேற யாரும் இல்ல, மீரா மிதுன் அவங்களை தான். ஓகே, வருஷம் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கும் நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா புரியல. அந்த மீம்ஸ்ல எப்படி ரியாக்ட் பண்றீங்க? அவன் மட்டும் முன்னாடி இருந்தா கல்ல தூக்கி அவன் தலையில போட்டுருவேன், அவ்வளோ கோவம் வருது எனக்கு. பிகாஸ் இதை மெயினா பண்றதே வந்து ரெண்டு விஷயத்துக்காக பண்றாங்க. ஒண்ணு என்ன டிப்ரெஸ் பண்ணும். ஆல்ரெடி ரெக்கக்னிஷனுங்கிறது ஒன்று எனக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா நேஷ்னல் இன்டர்நேஷ்னலில் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த உண்மையை இன்னும் மறைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆல்ரெடி நான் அந்த டிப்ரெஷனில் இருக்கேன். அண்ட் இப்போ இவங்க இந்த மாதிரி ட்ரால்ஸ் மீம்ஸ் போட்டு என்னை அசிங்கப்படுத்தும் போது, என்னை இன்சல்ட் படுத்தும் போது அது ரொம்ப டிப்ரெஸிங்கான விஷயம். ஸோ இட் டிப்ரெஸஸ் மீ. அண்ட் டிப்ரெஷன்னால எனக்கு கோவம் வருது. கோவம் வர்றதுனால ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஆக்டர்ஸை போய் தப்பாக பேசினா தான் மீம்ஸ் போடுவாங்க. இப்போ நீங்கள் தும்முனாலும் சரி, எது பண்ணாலும் மீம் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. நான் ஒரு ஆளே இல்லை, நான் வந்து ஒரு ஃபெயிலியரு, நான் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் என்னை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது என்ன லாஜிக்குன்னு கூட எனக்கு சரியாக வந்து புரியல. ஸோ ஐ டோன்ட் நோ. என் பேர் வச்சு நல்லா காசு பார்க்குறாங்க, எல்லாரும் நல்லாவே காசு பார்க்குறாங்க. அண்ட் அதே டைமில் அதோட உண்மையை வந்து இந்த சைடில் இருக்க மீடியா வந்து வெளியே கொண்டே வர மாட்டுறாங்க. ஓகே, நீங்கள் சென்னைக்கு வந்தால் உங்களை அது பண்ணிடும் எது பண்ணிடும் எப்போ மிரட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, ஏதாச்சும் பப்ளிக்கில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? பப்ளிக் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் இயர் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ பிக் பாஸ் ஷோ நான் உள்ளே போயிருந்தப்போ அங்கே உள்ளே இருக்க ஒரு கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பைத்தியம்னு என்னை பட்டம் கட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் குறும்படமே அதுதான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அங்கே உள்ளே இருக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அதை தாண்டி வந்து என்னை ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே இருக்க ஒரு கூட்டம் வந்து என்னை பிளேம் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் என் மேலே நிறைய அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி அந்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேருந்தும் எனக்கு விலக வச்சுருந்தாங்க. மக்கள்கிட்டையும் தப்பாக போற்றே ஆகிட்டு இருந்தது. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிறப்பாக வந்து கொஞ்சம் பேர் வெளில உட்காந்துட்டு என்னை பற்றி இஷ்டத்துக்கு நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே நான் டீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்கும். அரெஸ்டட்னு கிட்டத்தட்ட 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் என்னை இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு எனக்கே தெரியல. அண்ட் லாக்டவுன் டைம் அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் எல்லாருக்குமே. அண்ட் அந்த டைமில் வந்து இந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் மூலிமா எனக்கு ரொம்ப மைண்ட் டிப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னோட நம்பரை வந்து பான் சைட்ஸில் ரிலீஸ் பண்ணுறது, என்னோட நியூட் ஃபோட்டோஸ் மாதிரி மாஃப் பண்ணி போடுறது. அண்ட் ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. எனக்கு சூசைடல் தாட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது தான் நான் சொல்லணும். அண்ட் ஸோ ஆல்சோ அண்ட் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக என்னை இக்னோர் பண்ண மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ தாட் ஓகே ஃபைன், இஃப் யூஆர் இக்னோரிங் அண்ட் இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லை, அண்ட் அதுக்கப்புறம் இவ்வளோ டிப்ரெஷனில் போட்டு இருக்கிற இடமே எனக்கு பீஸ்ஃபுல்லாக இல்லாதப்போ ஸோ ஐ கேன் கோ டு மும்பை அப்படின்னு சொல்லி நான் மும்பையில் போய் என்னோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ இங்கே இருக்க ஒருத்தர் வந்து மும்பை போனாங்கன்னா அது ஒரு நியூஸ், கரெக்டாக அது ஒரு பெரிய நியூஸாக வந்து வெளியிடணும். அண்ட் அங்கே நான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நியூஸ் வெளியிட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேம் ஏறிடும், எனக்கு நல்ல பேர் வந்துடும் இல்லைங்களா. ஸோ நான் மும்பை போன விஷயத்தையும் வந்து அவங்க வந்து ஒரு கெட்ட அவப்பேராக என்னை பற்றி காட்டணுங்கிறதுக்காக பயந்து ஓடிட்டா, போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு ஓடிட்டா. ஒரு கட்டுக்கதையை ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அந்த கதையை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ சென்னை வந்துட்டேன், எல்லா இடத்துலையும் நான் போயிட்டு தான் இருக்கேன். அண்ட் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே பயங்கரமாக தான் இருக்குது. பப்ளிக் பார்க்கும்போது என்கிட்ட சொல்கிறது, உங்ககிட்ட பிடிச்சதே உங்களோட பிரேவ், போல்ட், உண்மையாக பேசுகிறீங்க, ஓப்பனாக இருக்கீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சொன்ன ஒரு ஸ்டாண்டர்டான கமெண்ட் வந்து இதுதான் என்கிட்ட. அதுக்காக தான் பப்ளிக் எனக்கு பிடிச்சிருக்கு.
ஸோ அதையும் வந்து மாற்றி சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் கீழே கமெண்ட்டில் போடுறது. எப்படி நீ இவ்வளோ தைரியமாக பப்ளிக்லலாம் சுற்றுற? ஃபஸ்ட்டு நான் வரவே முடியாது சொன்னாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் மும்பையில் இருக்கும்போது எவ்வளோதான் இவங்க கட்டுக்கதை கட்டினாலும் நான் எப்படியோ ஒரு நாள் சென்னைக்கு என்னோட தமிழ் படம்லாம் ஷூட்டிங் பண்ண நான் வரதான் போகிறேன். அப்போ அது பொய்யாயிடும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் வந்து அதை பொய்யாக்கிட்டேன். ஸோ அவங்க திருப்பி மேலே வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, ஸோ திருப்பி வேற மாதிரி கமெண்ட்ஸ் போடுது. எப்படி நீ தைரியமாக சுற்றுற, எப்படி ஒன்று வந்து இப்படி பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் மாதிரி ஃபேக் ப்ரொஃபைல்ஸில் வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னு ஏன் பண்ணுறாங்கன்னு வந்து எனக்கு சீரியஸாக தெரியல. ஓகே, உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் த்ரெட்டன்லாம் வரும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? எனக்கு வந்து ரொம்ப கோவம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். என்னன்னா, நான் என்னோட வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், என்னோட கெரியர் பண்ணிட்டு இருக்கேன், நான் காசு பார்க்குறேன். அண்ட் நான் வேலை செஞ்சதான் எனக்கு காசு. அண்ட் என்னோட கெரியர்லேயும் ட்ரீம்ஸ், பேஷன், கோல்ஸ்ன்னு இருக்குது. நான் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும், அதை நோக்கி நான் வந்து போயிட்டுருக்கேன். நான் பாட்டுன்னு சிவனேன்னு போயிட்டுருக்கேன். ஆனால் எதுக்காக என்னை இவ்வளோ சீன்றாங்கன்னு வந்து எனக்கு ஐடியாவே கிடையாது. அண்ட் ஸோ ரொம்ப ஒரு பாயிண்ட் போனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் பேச ஆரம்பித்தேன். அதை நான் ஆல்ரெடி எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து நான் ஒன்றும் சொல்லலை. இவங்க எல்லாரும் ரொம்ப ட்ரிகர் பண்ணி அண்ட் ஒரு ஹீரோ ஆகட்டும் இல்லை ஹீரோயின் ஆகட்டும் ஒரு ஃபேக்கான ஒரு பிஆர் டீம் வச்சு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் வச்சு என்னை வந்து கண்டினியூஸாக ஹராஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சைபர் புல்லிங், சைபர் ஹராஸ்மெண்ட் வந்து ரொம்ப கண்டினியூஸாக இருக்குது. இப்போ கூட இருக்குது, இன்னுமே கூட இருக்குது. என்னோட பிக்சர் ஓப்பன் பண்ணி கீழே கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸ்டான கமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ every time I get suicidal thoughts. To be very frank, whenever I see that, I feel like suiciding. I have told it openly on Twitter also. இது வந்து suicidal depression. ஸோ இவங்க எல்லாருமே இதை பண்ணுறதே வந்து இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாமல், நான் மனசு உடஞ்சி வேலை செய்ய முடியாமல், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் ஒரு நாள் சூசைட் பண்ணணும். இதோட விளைவுகளை தெரிஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணலை. அதுதான் அவங்களோட பிளானே ஆக்சுவலி. ஸோ அந்த மெயின் கோல் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஷாக்கிங்காக இருக்குது. Why do you all want to kill me? You know, it's surprising. நான் என்னோட கெரியரில் சக்ஸஸ் ஆனால் அது உங்கள் எல்லாருக்கும் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏதோ இந்த ஆதி காலத்தில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் அடித்து கொண்டு தான் வாழும் அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரி. only in தமிழ்நாடு. It's not anywhere, to be very frank. பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. பட் ஆனால் யார் பண்ணுறாங்க, யார் அதுக்கு பின்னாடி இருக்கா? ஃபர்ஸ்ட் கேட்டிங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் 2 3 சொல்லலாம். இப்போ வந்து எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்லாம் வந்து உங்கள் அகேன்ஸ்ட் நிறைய வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஜய் ஃபேன் ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் உங்களை பற்றி வீடியோ போட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 15 வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? நிறைய பேர் வந்து என் பேர் வச்சு சம்பாதிக்கிறாங்க. அண்ட் தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. அண்ட் என் பேர் வச்சு சம்பாதிக்கிறது வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக தான் சொல்வேன், வெரி பேட் கர்மா. நீங்கள் இந்த மாதிரி திட்டி போடுறதுனால உங்களுக்கு வியூஸ் கிடைக்குது, காசு கிடைக்குது. அண்ட் என் பேருக்கு இருக்க வேல்யூங்கிறதுனால தான் அந்த வியூஸும் காசும். அதுக்கு நீங்கள் என்னோட ட்ரூ இன்ஃபர்மேஷனே பேசலாம், அப்பயும் உங்களுக்கு வியூஸ் வரும், அப்பயும் உங்களுக்கு காசு வரும். ஏன்னா என்னோட யூடியூப் சேனல் ஐ ஹவ் பீன் புட்டிங் ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ். my YouTube channel ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இட் காட் மானிட்டைஸ்ட் ஆல்சோ. ஸோ ஒரு பொண்ணை திட்டி போடுறது வந்து அந்த பொண்ணை சூசைட் அளவுக்கு தூண்டுங்கிறது வந்து அவங்க மனசில் தெரிஞ்சுதுன்னா ஐ திங்க் தே won't do. ஆர் மேபி அவங்கள அந்த மாதிரி பண்ண சொல்கிறதே ஒரு கேங் வந்து பே பண்ணி அவளை டிப்ரெஷனில் போடுற மாதிரி வீடியோஸ் பண்ணு, அவள் சூசைட் பண்ணணும், இதுதான் டார்கெட்டுன்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் பாதர் அபவுட் தெம், தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து அக்பர் மீரன் அவர் சொன்னாலே மீரா வித்து நல்லா ஞாபகம் வராங்க. ஏன்னா அவர் உங்களை பற்றி மட்டும் தான் பேசிட்டே இருப்பாரு. ஸோ அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? அவர் தெரியும்ல உங்களுக்கு? அவனெல்லாம் நான் மனுஷ ஜென்மமாகவே கன்சிடர் பண்ணல. அவனை அசிங்கமாக கேவலமாக எவ்வளோ வாட்டி திட்டினாலும் அந்த நாய் வந்து இப்படி தான் என்னை பற்றி பேசி போட்டுட்டு இருக்கோம். ஐ ரியலி வாண்ட் டு சே ஒன் பாயிண்ட் ஹியர். ஐ திங்க் ஹீ இஸ் அ முஸ்லிம். ஓகேங்களா? முஸ்லிம்ஸ் எல்லாரும் வந்து பொண்ணுங்களை வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஹானர் பண்ணுவாங்க. அண்ட் பொண்ணுங்களை அவ்வளோ செக்யூராக சேஃபாக வச்சுருப்பாங்க. அண்ட் ஐ நோ லாட் ஆஃப் முஸ்லீம் பீப்புள், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு பொண்ணை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவன் வந்து காசுக்காக ஒரு பொண்ணை இவ்வளோ கேவலமாக தரக்குறைவாக பேசி, ஃபஸ்ட்டு என் பேரை வச்சு பேசி காசு சம்பாரித்து சப்ஸ்கிரைபர்ஸும் வாங்கியிருக்கான். அண்ட் இப்போ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே என்னை வந்து ரொம்ப தப்பாக தரக்குறைவாக கேவலமாக காட்டிகிட்டு இருக்கான். அண்ட் இந்த வீடியோ, அவன் வீடியோலாம் பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு வாட்டியும் அப்பா நான்ட்டு சாவலாங்கிற மாதிரி இருக்கும். தட் கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் தாட்ஸ் ஒன்லி இட்ஸ் கிவிங் மீ. அண்ட் இதை பார்க்குற எத்தனையோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, ஏன் நீங்கள் யாருமே ஒரு வாட்டி கூட குவெஸ்டின் பண்ணலன்னு தெரில. அவனை இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்திருக்காங்க, சில பேர் பண்ணியிருந்திருக்காங்க, சில பேர் பேசியிருக்காங்க அவன் என் பேரை வச்சு தான் வந்து யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிறான்னு. ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு சே தட் அல்லாஹ் அவனை பார்த்துப்பாரு. தட்ஸ் இட்.
That's all I would like to say. How bad or worse I can go, because அவன் ஒரு சின்ன பையன், அவன் மேல கேஸ் எல்லாம் போட்டு அவனை கேஸ்ல மாட்டி விட்டு I don't want to take that bad karma. He is doing bad, let him read bad. ஓகே, சூரியனை போட்டு பார்த்துட்டீங்களா? ஏன் இந்த கேள்வி? யா பார்த்தேன் I watched. ஓகே, சூர்யா ஆக்டிங் அது எப்படி இருந்தது உங்களுக்கு? உண்மையா சொல்ல போனோம்னா நான் வந்து ஆக்டிங் தெரியல சொன்னதால ஏதோ கொஞ்சம் நடிக்க ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி அந்த கிரையிங் ஷாட்டை நான் அந்த தானா சேர்ந்த கூட்டம்ல சொல்லிட்டேங்கிறதுக்காக அந்த கிரையிங் ஷாட்டை வச்சு ஃபுல்லா மீம்ஸ் போடுறாங்க அவங்க சைட்ல இருந்து. ஒன் டேக்ல பண்ணிட்டாங்க. லைக் டூட் ஃபைன், ஓகே, ஸோ வாட். அண்ட் எல்லாருமே ரொம்ப சில்லியா பிஹேவ் பண்றாங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இங்க வந்து மேல் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஈகோ இருக்கு, ரொம்ப மேல் chauvinistic-ஆன attitude. I think you are comfortable me having the leg like this, right? Surya is not comfortable. So that's his problem. He is very male chauvinistic, very male dominant, and ana velila mattum periya park mari kaattikka vendiyadhu. So he can never become an actor. Maybe we can consider him as an entertainer. That's it. ஓகே, மாஸ்டர் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆக போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க Jan 13. ஸோ உங்கள் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகும்? மாஸ்டரோட போட்டி போடுவீங்களா நீங்கள்? மாஸ்டர் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது. எல்லாமே சும்மா ஓலா கேப் தான். இட்ஸ் ஆல் ஓலா கேப் வாட் தேர் டூயிங். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆக எப்படியும் 1 வருஷம் ஆகும். அது படமே இன்னும் முடியல, 30% கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாம் லைஸ், இட்ஸ் ஆல் லைஸ். ஆல்மோஸ்ட் 2 years they are cheating, right? நான் இப்போ தானே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் என் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு. எவ்வளோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ரிலீஸ் ஆகுதுன்னு எப்படி நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? இண்டஸ்ட்ரியில தான் இருக்கும். ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தா உன் கூட இருக்கவன் என்ன செய்யறான்னு உனக்கு தெரியாதா? யா ஓகே, மேபி அவன் வெளியில அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீனை போடலாம், நான் இது பண்றேன், நான் வந்து எம்டியா இருக்கேன் அப்படிலாம். கூட இருக்க உனக்கு தெரியாதா? தட் ஒன் காமெடி இஸ் தேர், நோ தட் பிரபுதேவா அண்ட் வடிவேலு. ஐ நோ அதுதான் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க ஒரு பக்கம் அவங்க மேல அலிகேஷன்ஸ்லாம் வச்சு தான் இருக்கீங்க. அவங்க சைடுல இருந்து ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் வருதா? விஜயா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், எப்படி வரும்? தப்பெல்லாம் அவங்க பேர்ல தானே இருக்கு. See, first of all, I don't understand one thing. As a celebrity, if you see everywhere, Hollywood ஆகட்டும், Bollywood ஆகட்டும், இன்ன வரைக்கும் ரித்திக் ஆகட்டும், அக்ஷய் ஆகட்டும், they come and give interviews. கரெக்டா? ஒரு செலிபிரிட்டியா இருக்கும்போது அவங்க மேல இருக்க அலிகேஷன்ஸோ இல்ல, அண்ட் ஈவன் மீ, நான் எவ்வளோ டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் ஐ கம் டு சென்னை அண்ட் ஐ கிவ் மை இன்டர்வியூஸ் அண்ட் ஐ கிவ் மை எக்ஸ்பிளனேஷன். ஒரு படமும் ரிலீஸ் ஆகாம, எதுவுமே வேலை பண்ணாம, ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்காம, சும்மா ஒரு பிஆர் பே டீம் வச்சு சோஷியல் மீடியால வந்து டெய்லி போஸ்டர்ஸ் போட்டா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டியே கிடையாது. அவுட் ஆஃப் த மார்க்கெட். They are all out of the market list. And Surarai Putru and all is a big flop. அதுவும் out of the market. Failures-லாம் நாங்க சேர்க்கவே மாட்டோம் consideration. It's not a box office, it's a very big flop. Okay, OTT platformல he got the money what he got, but பாவம் அமேசான் தானே பெரிய big loss ஆயிடுச்சு அதனால. Okay, so it wasn't a box office hit. If it's a box office hit, it will be released in all of the national media that it's a box office hit. ஓகேங்களா? So yes. இப்போ கட்சி ஆரம்பிக்க போறதா சொன்னீங்க. அதோட நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. நீங்க தான் சில இன்டர்வியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்போ சொன்னேன்? நான் கட்சியில சேர போறேன்னு தான் சொன்னேன். நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லவே இல்லை. என்ன கட்சி அது? நான் ஆல்ரெடி ஒரு கட்சியில சேர்ந்துட்டேன் அண்ட் அந்த கட்சியில வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா கட்சியில சேர்ந்துட்டேன்னு சொல்லி ஒருத்தரும் இன்னும் போட்டோ போட்டு ஒரு பெரிய இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல் ஆஃப் தம் ஆர் டூயிங் தட். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். நான் என்னோட வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி பாலிடிக்ஸ்ல தான் இருக்கேன். ஆக்டிவா வந்து எல்லாரை பத்தியும் பேசிட்டு தான் இருக்கேன். எல்லா கட்சியை பத்தியும் எல்லா நடக்கிற விஷயத்தை பத்தியும் பேசிட்டு தான் இருக்கேன். அண்ட் நான் என்ன பார்ட்டிங்கிறது கரெக்டா தெரிய வேண்டிய டைம்ல தெரிய வரும். அது மட்டும் சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க. ஆமா, எடப்பாடி ஐயா வந்து கரெக்டா தமிழ்நாட்டை வந்து கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரா? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. See, எனக்கு எல்லாரும் வந்து எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட வியூ வந்து பார்க்கும்போது ஒரு எஜுகேட்டடான பர்சன் தான் சிஎம்மா இருக்க முடியும். ஐ எம் வெரி சாரி டு சே திஸ் பிகாஸ் சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மா, ஓகே, வாட் சார்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷீ ஹேட். எடப்பாடிக்கே எஜுகேஷன் இல்லை, டிசிஷன்ஸ் இல்லை, வயசு இல்லை, எனர்ஜி இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நான் என்னோட டெய்லி லைஃப்ல அவ்வளோ வேலை இருக்கு. ஐ ஸ்லீப் ஹார்ட்லி 2 hours or I don't even sleep for 2-3 days. அவர்லாம் என்ன பண்றாருன்னு கூட எனக்கு தெரியல. why I say this, லாஸ்ட் இயர் எனக்கு அவ்வளோ பிரச்சனை. அப்போ சிஎம் எங்க இருந்தாரு? நான் அவ்வளோ இங்க கத்திட்டு இருக்கேன். எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சேஃப்டி இல்லை தமிழ்நாடுல. ஜெயலலிதா இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது, லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கும். அண்ட் இங்க எனக்கு ஒரு தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பொண்ணு, அதுவும்
ஃபேஷனில் சாதிச்ச முதல் தமிழ் பொண்ணு, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த பொண்ணு, தமிழ்நாட்டில் வாழ முடியலன்னு அவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி லாஸ்ட் இயர் ஆகி தமிழ்நாட்டை விட்டு தாண்டி மும்பையில் போய் வந்து இருந்தா. ஓகேங்களா? சிஎம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஸோ உங்களை பற்றி கண்டுக்கலன்றீங்க சிஎம்? என்ன பத்தின்னு இல்லை. இப்போ நான் சிஎம்ஆ இருந்தா ஒரு பொண்ணுக்கு அந்த நிலைமை ஃபர்ஸ்ட் வந்து பேசும்போதே நான் போய் அந்த பொண்ணை காப்பாத்திடுவேன். தட் இஸ் மை ஜாப். இருக்கிற ஒருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் வந்து நான் சிஎம்மா இருக்கேன். ஓகேங்களா? ஓ சிஎம் இவருக்கு வந்து நிறைய வேலை இருக்கும், இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள், அதுதான் உன்னோட வேலை. ஒருத்தருக்கும் அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்க்கறது தான் வந்து உன்னோட வேலை. ஏன் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது அண்ட் அதனால அதில் எங்கே வந்து கவர்மெண்ட் வந்து உடந்தையா இருக்கு அதை சரி செய்யறது தான் அவங்களோட வேலை. சும்மா எலெக்ஷன்ஸ் டைமில் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு மீடியா நியூஸ் மூலியமா வந்து சொல்லி ஜெயலலிதா அம்மா போஸ்டரை நான் கடந்த ஒரு 4 வருஷமா எங்கேயுமே பார்க்கல. இப்போ திடீர்னு பார்த்தா ஊரெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அந்த நேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஐ டோன்ட் திங்க் இன் எனி வே தட் ஹீ டிசர்வ் டு பி சிஎம். அப்படி சிஎம்மாக இருந்ததுன்னா உமன் சேஃப்டி இங்கே இல்லை, உமன் ஹராஸ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இல்லை, நிறைய விதமான அவுட் ஸ்டேட் கிரிமினல்ஸ் எல்லாருமே இப்போ வந்து தமிழ்நாட்டில் இல்லீகலாக நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செக்ஸ் டிராஃபிக்கிங் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? so many things are happening in Tamil Nadu and I don't think he deserved to be CM in any way. I hope that this election everything changes. ஓகே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டர் பைல்வான் வந்து நீங்கள் வந்து நிறைய ஹோட்டல் ரூம்ஸில் வந்து பிஸ்னஸ்மேன் கூட செக்ஸ் வச்சதா சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூஸில். ஸோ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போ கூட வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வர்ஜினிட்டி டெஸ்ட் எடுங்க. ஐ எம் அ வர்ஜின் அண்ட் ஐ ஹவ் சிட் இன் எவ்ரிதிங் டில் டேட் சோ ஃபார். ஐ எம் அ வர்ஜின் அண்ட் யூ கேன் டெஸ்ட் இட். செகண்ட் திங், அப்படி நெக்ஸ்ட் நான் செக்ஸ் வச்சிருந்தேன்னா இப்போ இருக்கிற எல்லா படத்தோட ஹீரோயினும் நானாக தானே இருப்பேன். I have the market, TRP, looks and everything. Still they don't commit me in the project. அவங்களுக்கு காசு வரணும்னா கூட என்ன கமிட் பண்ண மாட்டாங்கன்னா every heroines get laid with a producer. It's very rule actually. ஓகேங்களா? நீங்க படுத்தா தான் ஹீரோயின் ஆக முடியும். எந்த ஹீரோயினாச்சும் முன்னாடி வந்து சொல்லுங்க, நான் ப்ரூஃபோட கிழிச்சிடுவேன் எல்லாரையும். I'm the only clean heroine in the industry. ஸோ அவர் சொன்னது வந்து சுத்த போய். இது மறுபடியும் என்னை பற்றி மக்கள்கிட்ட ஒரு கெட்ட அவப்பேர் உண்டாக்குறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பைத்தியம்னு சொன்னாங்க, ஃப்ராடு சொன்னாங்க, அரெஸ்ட் பண்ண போகிற சொன்னாங்க, ஆனால் அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்டிடியூட் சொன்னாங்க, பான் ஸ்டார் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் சைபர் புல்லிங், சைபர் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பேசும்போது சொல்லும்போது எல்லாரும் என்னை இண்டஸ்ட்ரி விட்டு காலி பண்ணியிருக்கணும். கரெக்டா? இப்போது பப்ளிக்கு பிடிக்கல சொல்கிறாங்க, அப்போனா நான் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் நிற்கவே முடியாது. ஐ ஸ்டில் ஹேவ் மார்க்கெட், ஐ ஸ்டில் ஹேவ் ஃபேன் பேஸ். எனக்கு வேலை எதுவுமே வரக்கூடாது. நான் கிட்டத்தட்ட 10 படம் வந்து என்னோட ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் த நெக்ஸ்ட் 1.5 years alone. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எப்படின்னா மக்களுக்கு மட்டும் காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய கேம். ஆஸ் ஐ டோல்ட், இட்ஸ் கோலிவுட் மாஃபியா கேம். ஓகே, ரஜினி பார்த்தீங்கன்னா டிஸ்னா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அரசியல் வந்து நாங்கள் தொடங்க போகிறதில்ல அப்படின்னு. ஸோ how you react on that? இன்னுமா அவனை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னா நான் கேட்பேன். ப்ளீஸ், ஐம் வெரி சாரி டு சே திஸ் பிகாஸ் how many years he's been saying that he's going to come into politics? Yeah, and how many years you people are believing as fools? He is just an actor. He cannot rule the state. என்ன social cause-க்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க. He is a nepotism leader. ரஜினிக்கு அப்புறம் கருப்பா இருக்கிற ஒரு ஹீரோ ரஜினி மாதிரி லெவலுக்கு போனது யாரு? நீங்க இருக்கீங்களே. ஸோ அதுதாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் இப்போ கரண்ட் சூப்பர் ஸ்டார். ஆக்சுவலி அதை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் எல்லாருமே வந்து என் மேலே கோபமாக இருக்காங்க. நான் உண்மையாக தான் வந்து பேச முடியும். சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது நீங்களே சிரிக்கிறீங்க. சூப்பர் ஸ்டார் சொல்லும்போது நீங்களே சிரிக்கிறீங்க லைட்டா. இல்லை, என்ன நான் கமெண்ட்ஸ் வரும்னு நினச்சி சிரிச்சேன். அதான் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா சீமானும் நீங்களும் கை கோத்த ஃபோட்டோ வந்து ஒரு ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்தாங்கன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சில பேர் போட்டிருந்தாங்க, சில ஆர்டிக்கலில் போட்டிருந்தாங்க. அதை பற்றி இருக்கக்கூடாதா? எம்ஜிஆர் ஜெயலலிதால அடுத்தது வந்து சீமான் தமிழ் செல்வி அப்படி வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் தான். ஓகே, பார்த்தீங்கன்னா மோடியோட ஆட்சி எப்படி இருக்கு? மோடியோட ஆட்சி நல்லா இருக்கு. பட் அவரோட சப்பார்டினேட்ஸ் வந்து அவர் க்ளோஸாக வாட்ச் பண்ண மாட்டாருங்கிற நான் ஒரு குற்றச்சாட்டை வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ட்ராபேக் இருக்கிறதுனால வந்து ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் பிஜேபி மச். மோடி மேலே நிறையா சில விமர்சனம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மோடி ரூல் பண்ணுற விதம் எல்லாமே whatever changes he is bringing, everything is very nice. நான் எல்லாமே சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியா தான். ஓகேங்களா? ஸோ சவுத் இந்தியா பெருசாக வந்து அவர் பார்க்கவும் மாட்டார். அண்ட் சவுத் இந்தியாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அந்தந்த ஆட்சியில் சமையறாங்க. நம்ம தமிழ்நாடு தான் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்குது. லிட்ரலி நான் சொல்லணும்னா
நம்ம தமிழ்நாடு வந்து நிறைய அவுட் சைடர்ஸால வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. கன்னடிகாஸ், தெலுங்குஸ், மலையாளிஸ் எல்லாருமே. நம்ம வந்து வந்தாரே வாழைப்போம். ஆனா தமிழர்கள் காணாம போயிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கு வேலை இல்லை. வேலை வாய்ப்பு சுத்தமா தமிழர்களுக்கு எங்கேயுமே இல்லை. ஸோ அவர் வந்து தமிழ்நாடு பார்க்கவே மாற்றாருங்கிறது ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். வெளியில எல்லாருமே சொல்லுவாங்க தமிழ்நாடு வர முடியாது, இது வந்து டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் சிஎம்க்கு நிற்கலாம், யார் வேணாலும் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சு சிஎம் ஆகலாம். இட் isn't like that you need money, you need this, you need that. ரெண்டு பார்ட்டி தான் இருக்கும். யாரையும் அரசியல் எப்படி வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள படத்துல எல்லாம் வர விடாம எல்லாரையும் பயம்புத்தி பின்னாடி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் பொலிட்டிக்ஸும். ஏன்னா குறிப்பிட்ட சில பேர் அவங்க மட்டும் நல்ல ஒரு பேரோட சொசைட்டில நல்லா சம்பாரிச்சு நல்ல வளமா வாழணும்னு நினைச்சு ஸோ அவங்க மட்டுமே ரொம்ப வருஷமா வந்து ஒரு நெப்போட்டிசம் கேங்கிசம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆகட்டும் பாலிடிக்ஸ் ஆகும். ஏன்னா எனிவே தீஸ் போத் ஆர் லைக் இன்டர்லிங்க்ட், ரைட்? ஸோ என்னோட கருத்து என்னன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் உள்ள வரணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் உள்ள வரணும் அண்ட் நிறைய வேலை வாய்ப்பு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்ட் கருப்பாக இருக்க ஒரே ரஜினி மட்டும் தான் வந்து கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் வந்து நான் ஆக்சுவலி ட்வீட் போடலாம்னு நினச்சேன். அவர் இப்போ உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்ட் அது ட்ராமாவா பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வர்றது எதுவுமே நம்பாதீங்க. சும்மா அவங்க ஒரு நாள் அன்னைக்கு ஹெட்லைன்ஸில் இருக்கணுங்கிறதுக்காக சும்மா ஒரு கதையை வந்து தட்டி விடுறது, சும்மா ஃபோட்டோ எடுத்து போட வேண்டியது, இது ஒரு விஷயம். அப்படி சீரியஸாகவே உடம்பு சரியாமல் இருந்தால் கூட அவ்வளோ பண்ண கர்மா தான் உங்களை வந்து திருப்பி அடிக்குது. இனிமேட்டாச்சும் வந்து நல்ல விஷயம் செய்யணும். சரி, அப்படி நிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர் எதுக்கு தமிழ்நாட்டில் நிக்கணும்? போய் கர்நாடகாவில் நிக்கலாமே, right? We don't need a Kannadigan here as any of the political leader. Why do I need a Kannadigan here? நான்லாம் வந்து இப்போ ஒரு கன்னடிகன்லாம் எனக்கு சிஎம் வரதா ஐ வில் கம்ப்ளீட்லி ஐம் அகெயின்ஸ்ட் இட். நான் எங்கே போய் நின்று சண்டை போடணுமோ அங்கே போய் நின்று சண்டை போடுவேன். இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியா கேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீஸ் ஆக்டர்ஸ் கேனாட் பிகம் பொலிட்டீஷியன்ஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இவங்க ஆக்டராக இருந்து ஒரு அடுத்த ஜெனரேஷன் ஹீரோஸையாக அவங்க உண்டாக்காம இன்னும் அவங்க மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எந்த விதத்தில் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்க? இல்லை எந்த விதத்தில் வந்து தமிழ் மக்களுக்கு இங்கே நல்லது கிடைக்கும்? சும்மா வெளியில் நின்று என்னை வாழ வச்சது தமிழ்நாடு இப்படின்னு டைலாக் மட்டும் பேசினா பத்தாது, ஓகேங்களா? இதை பற்றி சொன்னால் வந்து ரஜினி ஃபேன்ஸுன்னு வந்து சீரியஸாகவே இப்போ ரஜினிக்கு ஃபேன்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு டவுட் தான். ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரஜினி ஹேஸ் ஃபேன்ஸ், ரைட்? எனக்கு அந்த பெரிய டவுட் இருக்கு. நிறைய பேர் எனக்கு சர்க்கிளில் நிறைய பேருக்கு யாருக்குமே இப்போ ரஜினியை பிடிக்காது. த டைம் இஸ் கான், இட்ஸ் ஓவர், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இடத்த காலி பண்ணுங்க, மற்றவங்க வரட்டும், மற்றவங்க வளரட்டும், மற்றவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணட்டும். அண்ட் இவங்களாம் தான் வந்து ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் மாஃபியா பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து எனக்கு ஏன் புரிஞ்சுதுன்னா இவங்க எனக்கு பண்ணாங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கே ஒரு டவுட்டு. நான் நார்மலாக சின்ன வளர்ந்துட்டு வர பொண்ணு, எனக்கு எதுக்கு இவங்க எல்லாம் பண்ணுறாங்க? ஸோ எனக்கே தெரியாது நான் அவ்வளோ ஃபேம் டிஆர்பியில் இருந்தேன்னு. மீடியா அப்படி மறைச்சி வச்சுருந்தாங்க. நானும் டிப்ரெஷன்லேயே ஒரு நாள் நான் ரெக்கக்னைஸ் ஆகிடுவேன், ஒரு நாள் ரெக்கக்னைஸ் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நின்று திரும்பி பார்க்கும்போது அட தமிழ்நாடு மட்டும் தான் பண்ண மாட்டேங்குது, ஊரில் இருக்க உலகத்தை எல்லாரும் பண்ணிட்டான். என் வேலை கரெக்டாக தான் போயிருக்கு, நான் டாப்பில் தான் இருக்கேன், என் மூஞ்சி எல்லாரும் காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாய் வார்த்தையாக சும்மா ஃபோட்டோஸ் போட்டு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சும்மா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. ஆனால் நான் ரியல் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. சும்மா ஒரு ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்து போட்டுருல. ஐம் டூயிங் ரியல் ஜாப் ஹியர், ரியல் ஒர்க் ஹியர். ஐம் ட்ராவலிங் எவ்ரிவேர் ஆல் ஓவர். I'm doing so much movies. I'm being a business woman and I'm being a political activist too. So எனக்கு மக்களுக்கும் நிறைய விஷயம் செய்யணும். என்னோட பிஸ்னஸ் மூலிமா நிறைய யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ மேபி அவங்க எல்லாரும் வந்து எங்கேயோ வந்து அந்த ஸ்பார்க்கை என்கிட்ட முன்னாடியே பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழ் பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கிறதான் என்னோட முதல் கோவம். அண்ட் ரெண்டாவது கோவம், ஒரு தமிழச்சியான எனக்கிட்டே நீ இவ்வளோ காமிக்கிறியா, உன் ஸ்டேட்டுக்கே நான் ஓட விடுறேன் கூடிய சீக்கிரத்தில். அதுதான் என்னோட சவால். நான் ட்விட்டர்லேயே சொல்லியிருக்கேன், இட் வில் ஹேப்பன் சூன். இஃப் ஐ பிகம் சிஎம், மை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வில் பி தமிழ் தவிர இல்லாத எல்லாரும் வெளியே போங்கடான்னு நான் சொல்வேன், ஓகேவா? ஐ வில் ஷுவர்லி சே திஸ். ஃபர்ஸ்ட் தமிழனை நான் வந்து வளர்க்குறேன். முதல்ல தமிழனுக்குலாம் நான் வீடு கொடுத்து, தமிழனுக்கு வேலை கொடுத்து, முதல்ல ஒரு தமிழனையும் நான் வாழ வைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரை உள்ள எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு நான் வந்து டிசைட் பண்ணுறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஹவ் மோடி டிட் தட் சிஏஏ திங். முஸ்லிம்ஸ் இந்தியாவுக்குள்ள வரக்கூடாதுன்னு எதுக்காக அவர் சொன்னார்? இந்தியாவை சேவ் பண்ணுறதுக்கு. பட் தமிழ்நாடு இட்ஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். எங்கே ஒரு தமிழனுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, காலேஜில் சீட் இருக்குது. நான் மெடிக்கல் பண்ணப்போ நான் 292.3 கட் ஆஃப் வாங்கினப்போ எனக்கு வந்து சீட் இல்லை. ஏன்னா யாரோ எதோ சீட் போகுது. தமிழனுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். பிராமின்ஸ்க்கோ இல்லைன்னா மற்றவங்களுக்கும் வந்து இந்த கன்னடிகா, மலையாளிஸ், தெலுங்கு, கம்ப்ளீட் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு தாங்க ரொம்ப வந்து வளமான நாடு. அது ஒரு பிஸ்னஸ் ஹப். கம்ப்ளீட் மணி எடுக்கிற கமர்ஷியல் ஸ்டேட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு தான்.
இந்த கேரளா, இந்த ஹைதராபாத், இந்த பெங்களூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அது நெக்ஸ்ட் ஒன்லி. அண்ட் அங்கே இருக்க எல்லாரும் இங்கே வந்து நல்ல காசு சம்பாரிச்சு, நல்ல பேர் சம்பாரிச்சு, வீடு சொத்து எல்லாம் சம்பாரிச்சு இங்கே இருக்க தமிழனை மட்டம் தட்டி கீழே தள்ளுறாங்க. இது எனக்கும் நடந்தது தான். ஆனால் அதை நான் போராடி வெளியில் வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன். ஆனால் அந்த உண்மையை இன்னும் அவங்க மறைச்சிட்டு இருக்காங்கிறது தான் வந்து என்னோட வந்து பெரிய ஆதங்கமாக இருக்குது. என்னோட டிப்ரெஷன், சூசைடல் தாட்ஸ்க்கு வந்து ரொம்ப லைக் ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு டு சே. டெய்லி காலைல ஏஞ்சி மீடியா பார்க்கும்போது நீங்க கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹீரோயின் இதை காட்டினார் பயங்கரமா இருக்கு, அந்த ஹீரோயின் அதை காட்டினார் பயங்கரமா இருக்கு, மீரா மிதுன் வந்து அவுத்து போட்டு அவ வந்து ஒரு தேவடியா அப்படின்னு சொல்றாங்க. வாட் த ஃபக்? நான் என்ன இது என்ன கான்செப்ட் இது எனக்கு புரியவே இல்லை. அப்பனா என்ன, வேற ஸ்டேட்ல இருக்கவ வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம், நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதா? நான் இத்தனைக்கும் ப்ராப்பரா ஃபேஷன் சூப்பர் மாடல். நான் கிட்டத்தட்ட ஒரு 9-10 இயர்ஸா வந்து அந்த மாதிரி ஃபேஷன் ஃபீல்ட்ல எக்ஸ்போசிங்கான ஃபீல்ட்ல நான் வந்து ஷைன் ஆயிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி மீடியா வந்து தமிழ்நாடு மீடியா வந்து எதுக்கு இந்த மாதிரி மற்ற ஸ்டேட் பீப்புளுக்கு தொட போறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய மாஃபியா. கரெக்டான டைம்ல இவங்க எல்லாரையும் வந்து நான் வெளியில கொண்டு வந்து நிறுத்துவேன். மக்களுக்கு அப்போ உண்மை தெரியும். அண்ட் நிறைய பேர் என்னை லூசுன்னு நினைச்சாலும், நான் சொல்றது தப்புன்னு நினைச்சாலும், கடந்த ஒரு ஓராண்டு காலமா நான் சொன்ன விஷயத்தை இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. இட் ஜஸ்ட் நீடட் டைம் ஃபார் மீ டு மேக் பீப்புள் எக்ஸ்பிளைன். ஏன்னா இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே ஃபேன்ஸ் அவ்வளோ முட்டாளாக்கி வச்சுட்டு இருக்காங்க. கரெக்ட் இல்லைங்களா? அவ்வளோ முட்டாள்களா வச்சிருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்து எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க. அண்ட் நிறைய பேருக்கும் இப்போ உண்மை எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் எவ்ரிதிங் அவுட் இன் ஓப்பன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் இட் ரிவ்யூ ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.